வாங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு சப்பாத்திக்கும் நானுக்கும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு வீட்டிலேயே செஞ்சு கொடுங்க. கடாயில் வந்து ஒரு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், 5-6 முந்திரி பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாங்க. 2-3 நறுக்குனாலே போதுமானது நம்ம வதக்கிறனால. கொஞ்சோண்டு இஞ்சி, 6-7 பூண்டு சேர்த்துக்கலாம். நல்ல பழுத்த தக்காளியாக 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி 2 தக்காளி சேர்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம டொமேட்டோ கெச்சப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வேகமாக வதங்கும். 2 நிமிஷம் மூடி போட்டு எடுத்தோன்னா நல்லா வதங்கி ரெடியாக இருக்கும். 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, கொஞ்சோண்டு சீரகம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கலாம். இது வீட்டில் செஞ்ச பன்னீருங்க. கொஞ்சோண்டு பட்டர், 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச விழுதை நல்லா தண்ணி விட்டு அதிலே சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா கொதிக்கட்டும். சுடுதண்ணியில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்க பட்டரை வந்து அதில் சேர்த்து எடுத்தேன். கொஞ்சம் நல்லா சாஃப்டாகும். இப்போ நல்ல பட்டர் ரெடி ஆயிடுச்சு கிரேவி. ஸோ இந்த டயத்தில் நம்ம வந்து பன்னீர் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி, 1/4 ஸ்பூன் சர்க்கரை, 2 ஸ்பூன் பால் விட்டு